ஓகே. இந்த புக்கு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கு அதாவது மரபு தொடர் வரிசைன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கு கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தமிழக அரசால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பாதுகாப்பு கழகம். ஓகேவா? இந்த தமிழ் பாதுகாப்பு கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்க கிட்டத்தட்ட 1953ல வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மரபு தொடர் அப்படின்ட்டு குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுல ஸ்கூல் புக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மரபு தொடர்கள் அப்படின்றது இருக்கு. இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப் 4க்கு போய் எங்க இருந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ் பாதுகாப்பு கழகம். ஓகேவா? இந்த அமைப்பு வந்து இந்த புக்க வெளியிட்டிருக்காங்க. எப்ப வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அ 1953ல வந்து இந்த புக் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க. இதோடைய பதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1953. அப்ப இந்த புக்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் கொஸ்டின் பாருங்க. அகர விகடம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையாங்களா? இந்த இந்த சொல்லுக்கான அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்திரம், தட்டு, மாற்று. ஓகேவா? அகட விகடம் அப்படின்ற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்திரம். ஓகேவா? தந்திரம், தட்டு, மாற்று. இதுதான் இதுக்கான பொருள். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பிசாகு. ஓகேவா? என்னடா இது புதுசா வார்த்தையே புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இது பாருங்க. அந்த வேலை பிசாகு அப்படின்றது இதுல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மரபு தொடர்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாகணும். ஒரு 30 பேஜ் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 கொஸ்டின் அப்படின்றது இதுல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க. வேலை பிசாகு அப்படின்னா, அந்த மரபு தொடருக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய காலம். ஓகேவா? வேலை பிசாகு அப்படின்னா, அந்த மரபு தொடருக்கு பொருள் என்ன அப்படின்னா, தீய காலம். ஓகேவா? வேற வழி இல்ல. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுதான் ஆகணும். ஏன்னா குரூப் 4க்கு இதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, குரூப் 2க்கு எப்படி எடுப்பாங்க அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது. ஆனா இந்த மரபு தொடர் புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 பேஜ்ல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. ஓகேவா? வெளுத்து வாங்குதல் அப்படின்னா, மிக உருகச் செய்தல். இந்த மாரி நிறைய இருக்கு பாருங்க. இந்த மாரி நமக்கே தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி புக்ல இருந்து எடுப்பாங்க. அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு இந்த புக்ல இருந்து மட்டும் 2 கொஸ்டின் வந்திருக்கு. வேலை பிசாகு அப்படின்னா தீய காலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? முதல் பேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகட விகடம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்றது பார்த்திருப்போம். ஓகேவா? தந்திரம், தட்டு, மாற்று. பாருங்க இந்த புக் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1953ல வெளியிடப்பட்ட புக்கு. அந்த புக்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டின் அப்படின்றது எடுத்திருக்காங்க.